ஒன்னொன்னுமே நீங்க ஸ்கொயர் பண்ணி போடும்போது டி ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமேஷன் டிஐ ஸ்கொயர் வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். டியும் நமக்கு தெரியுது, டி ஸ்கொயரும் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, ஊக சராசரி முறை அஸ்யூமின் மெத்தட் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ டிவைட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதில் சமேஷன் டிஐயோட வேல்யூ தெரியும், சமேஷன் டியோட வேல்யூ தெரியும், ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என் இதில் மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 10ன்னு, இல்லைனா நீங்கள் கவுண்ட் பண்ணி 10ன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தால் ஈஸி. 10 100ன்னுலாம் இருந்தால் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிட்டா போதும். இப்போ 10 டிவைடரில் இருக்குன்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிட்டா அதுதான் ஆன்சர். 9 இருக்கு, லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.9 கிடைக்கும். அதை திருப்பி நீங்கள் தான் ஸ்கொயர் பண்ணி போடணும். ஆனால் இதை கேன்சல் பண்ணுறது ஈஸி. ஸ்கொயர் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து 0.9 இன்ட்டு 0.9 பெருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.081 கிடைக்கும். லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 0.81 கிடைக்கும். அப்போது 0.81 இது ரெண்டுத்தையும் கழிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 44.49 கிடைக்குது ரூட்டில். 44க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லுங்கள், ஒரு வர்க்க எண், முழு வர்க்க எண் சொல்லுங்கள் பார்ப்போம். 44க்கு பக்கத்தில் இருக்கு 7 அக்கா. 7 ஸ்கொயர் எவ்வளோமா? அக்கா 49. 49. 49. 49 49 அக்கா. கரெக்ட். அதை விட சின்ன நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பர்னா என்னவா இருக்கும்? 6 அக்கா. 6. 6 எவ்வளோ? 36ஆ? 36 அக்கா. 36. அப்போ 36க்கும் 49க்கும் இடையில இருக்கிறது தான் 44. அப்போ 6ஐ விட ஜாஸ்தி, 7ஐ விட கம்மி. அப்போ 6.5 சம்திங் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது 5 போடுறதா, 5ஐ விட ஜாஸ்தியாக போடுறதா, 5 விட கம்மியாக போடுறதான்னு நம்ம கெஸ் பண்ணணும். 49க்கு பக்கத்தில் 44 ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸில் இருக்கா, 36க்கும் 44க்கும் கம்மி தொலைவு இருக்கா? அடுத்தடுத்த நம்பர் கூட்டி பார்த்தா 36லேருந்து 44 வரத்துக்கு ஒரு 8 நம்பரை கூட்ட வேண்டியது இருக்கு. 44லேருந்து 49க்கு 5 நம்பர் கூட்டினாலே போதும். அப்போது 7க்கு பக்கத்தில் தானே இருக்குது, அப்போ 5ஐ விட ஜாஸ்தி. அப்போ 6.5ஐ விட ஜாஸ்தியாக ஒரு நம்பர் நீங்களாவே போட்டுக்கலாம். 6.6 7 எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா அது ஆன்சர். அவ்வளோதாம்மா. இதுதான் அஸ்யூமின் மெத்தட். இந்த மெத்தட் தான் எல்லா சம்முமே இந்த மெத்தடில் போடுறது பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஈஸியாக இருக்கும், அது மாதிரி சீக்கிரமாகவும் கொஞ்சம் போட்டு முடிக்க முடியும். முடிஞ்சால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட். உங்களுக்கு ஒரு சம் எந்த மெத்தடில் போடுறதுன்னு தெரியலனா இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகேவா பாருங்கள், இந்த சம் எல்லாருக்கும் பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிடுச்சாம்மா? ஆமாக்கா. இப்போவும் ஸ்டாப் ஆகுதா? இல்ல. தெரியுதுல்லம்மா ஸ்க்ரீனு? இப்போ தெரியுதா பாருங்க? தெரியலக்கா. தெரியுதுல்ல? தெரியலக்கா. தெரியலையா? ஆமாக்கா. ஷேர் வித் வாய்ஸ் ஆடியோ. இப்போ தெரியுதா? தெரியுதுக்கா. பாருங்க.
பார்த்துட்டீங்களாம்மா? இப்போ உங்க புக்ல பயிற்சி எடுங்கம்மா. 8.1 எடுங்க. அதுல எந்தெந்த சம் உங்களால இப்போதைக்கு போட முடியும் பாருங்க. 4th சம் போட்டீங்களா? இல்லக்கா. 4th இந்த மெத்தட்ல போடுறீங்களா? அஸ்யூமின் மெத்தட்ல, ஊக சராசரியில. ஓகே. சரிம்மா. ஓகே. அக்கா நான் போட்டு அனுப்பியிருந்தேனேக்கா. அது வந்து செகண்ட் சம் மெத்தட்னு அந்த சொன்னீங்கக்கா. மாடல் போட்டீங்களா? கூட்டு சராசரியில போட்டீங்களா? நீங்க தான்க்கா சொன்னீங்க. இல்ல எந்த மெத்தட் வேணாலும் போடலாம். நீங்க போடலன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. போடலன்றதுனால இதுல போடுறீங்கன்னு சொல்றேன். நீங்க போட்டீங்களா? ஏற்கனவே போட்டா விட்டுருங்க. போடாதவங்க ஊக சராசரி முறையில வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல போட்டவங்க கூடவுமே இந்த மெத்தட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் ஆன்சர் வருதான்னு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். கூட்டு சராசரிக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் வருதான்னு கூட நீங்க செக் பண்றதுக்கு ஈஸியா கூட இருக்கும். ஏன்னா எதுல போட்டாலுமே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. உங்களுக்கு எந்த ஃபார்ம்ல பிடிக்குமோ நீங்க போடலாம். நீங்களா கெஸ் பண்ணி போடுறது தான். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது படி விளக்கமுறை, ஸ்டெப் டிவியேஷன். ஸ்கிரீன் தெரியுதுல்லம்மா? நீங்க இனிமே மியூட் வாய்ஸ் சொன்னாதான் எனக்கு தெரியும். நீங்க சிம்பிள் போட்டா எனக்கு தெரியுது. ஓகே. அக்கா 4th சம் மெயின் மெத்தட்ல போட்டிருக்கேன்க்கா. ஓகேம்மா. ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆன்சர் கரெக்டா ஆன்சர் வந்திருக்கா? புக் 2 பேக் பாயிண்ட் பாத்தீங்களா? சம்திங் வந்திருக்குக்கா. புக் பேக் ஆன்சர் பாருங்க. டூ 2.34க்கா. ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே நீங்க ஓகே. அந்த மெத்தட்லயும் போடலாம், இந்த மெத்தட்லயும் போடலாம். நீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்கன்னா ஓகே. இல்ல போட்டு பார்க்குறேன்க்கா இந்த மாடல்னா நீங்க போட்டு பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ 8.7க்கு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது படி விளக்கமுறை, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இன்ட்டு சீன் மட்டும் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அஸ்யூமின் மெத்தட் அதே ஃபார்முலா இன்ட்டு சீன் வரும். இதுல ஆனா டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? டி ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியுமாமா? டி ஃபார்முலா தெரியலனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் டி. xi மைனஸ் a xi மைனஸ் ஏ டிவைடட் பை சின்னு வரும். எதுனா படி விளக்க முறைக்கு. நீங்க இங்க இன்ட்டு சி போட்டீங்கன்னா இங்க ஒரு சி வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலால இங்க ஒரு சினா இங்க ஒரு சி வரும். இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இதுல வந்து நீங்க எப்பவும் போல வந்து ஏ வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அஸ்யூமின் மெத்தட். அந்த ஊக சராசரி முறையில எப்படி கண்டுபிடிச்சீங்க ஏ? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. அக்கா அதுல மேலேயும் கீழே அடிச்சுட்டு நடுவில் உள்ள நம்பர் எடுத்து போடுறதுனக்கா. வெரி குட். அதேதான். ஆனா எல்லாமே ஆர்டரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஏறு வரிசையில எழுதிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கணும். அப்படி மேலையும் கீழேயும் அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா எது நமக்கு சென்டர்ல இருக்கோ அதுல உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்துக்கலாம். ஏ கிடைச்சிரும். அடுத்து இதுல சின்னு ஒன்று எக்ஸ்ட்ராவா இருக்கா? சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். இது 5 இருக்கு, இது 10 இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 5ஆ? 5 + 5 தானே 10. 10 இது 15. அப்ப இது ரெண்டுத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்கு ஒரு 5. 15 +
5 தான் 20. 20 + 5 25. அதுக்கப்புறம் 5 5 5 ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது அடுத்தடுத்த நம்பர்ஸ் வருது. அப்ப எல்லாத்துக்கும் காமனா வர டிஃபரன்ஸ் தான் சி. அப்ப இந்த சம்மோட சி என்னன்னா 5ன்னு எடுத்துக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? எல்லாத்துக்கும் காமனா வர டிஃபரன்ஸ் புரியுது. தான் நம்ம சின்னு எடுத்துக்கணும். இப்ப வந்து 3 9 இப்ப 3 6 9 12 15 18 இருக்குன்னா சி என்ன எடுத்துப்பீங்க? டி. 3 அக்கா. 3. வெரி குட். 3. ஏன்னா எல்லாமே 3 3 அதிகரிச்சுக்கிட்டு போகுது. அப்போ அது கூட காமன் டிஃபரன்ஸ் வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் 5. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இங்க நமக்கு x - a / c 3 இருக்கிறதுனால நீங்க பிரிச்சு போட்டுக்கிறது பெஸ்ட். டைரக்டா கூட போடலாம். ஒரே டைம்ல உங்களால ஸ்கிரீன் தெரியலக்கா. தெரியலையா? ஷேர் ஸ்கிரீன்ல தான் இருக்கு. மத்தவங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? சரண்யா, கவிதா பேசுறது கேக்குதாமா? யாழினி உங்களுக்கு கேக்குதா பேசுறது? பேசுறது கேக்குதாமா? யாழினி, கவிதா கேக்குதாமா? ஆகுதா? தெரியுதுக்கா. ஓகே. புக்கு தெரியுதுல்லம்மா? தெரியுதுக்கா. சரிம்மா. ஓகே. இப்போ உங்களால டி கண்டுபிடிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? x - a / c. இது எல்லாத்தையும் உங்களால ஒரே டைம்ல பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க போடலாம். எக்ஸ்ன்றது 5 மைனஸ் ஏனா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து 20 / cன்றது 5. அப்போ நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? /5 அப்படின்னா 5 - 20 - 15 /5 கேன்சல் பண்ணா -3. அப்போ -3 தான் ஆன்சர். இதை நீங்க ஒரே ஸ்டெப்ல போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால தான் புக்ல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து x - a மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி 5 - 20 மட்டும் மைனஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் -15 போட்டுக்கோங்க. இந்த ஆன்சர்ஸ்லாம் போடுங்க. இதை திருப்பி 5ஆல டிவைட் பண்ணி இந்த ஆன்சர்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதை தான் இங்கே ஃபார்முலா எழுதி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் நம்ம யூஸே பண்ண போகிறது கிடையாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் வேணா பிரித்து போட்டுக்கலாம். ஒரே ஸ்டெப்பில் போட முடிஞ்சா இதை போடலாமா டேரெக்டாக? நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் அழகாக இதே மாதிரி பிரித்து போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இதே மாதிரி பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? வாய்ஸ் கேக்குதுல்லம்மா? கேக்குதுக்கா. சரி, நான் சொல்றது புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதுக்கா. ஓகே. டின்றது x - a / c. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. அவ்வளோதான். போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா சமிஷன் டி வேல்யூ கிடைச்சிருது. இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயரு. அது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா சமிஷன் டி ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா = உங்களுக்கு அந்த படி விளக்கமுறை ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா தெரியும். √(di²/n - (di/n²) c. இதில் உங்களுக்கு ஃபார்முலாவில் எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. என்னோட வேல்யூ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நம்பர்.
அப்போ n-க்கு பதிலா 8. பேலன்ஸ் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. C உங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணி போட வேண்டியதான். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வர ஆன்சர்லாம் ஸ்கொயர் பண்ணி எல்லாமே இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு ரூட்ல வந்து என்ன ஆன்சர் வருதுன்னா 4 பாயிண்ட் சம்திங்ல ஆன்சர் வருது. அது ரூட்டை விட்டு வெளில எடுத்தீங்கன்னா 2 பாயிண்ட் சம்திங்ல உங்களுக்கு ஆன்சர் வருது. இன்ட்டு 5 அது கூட 5 மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 11.45 வருது. ஈஸி தான். கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது உங்களுக்கு ஓகேவா பாருங்க. அழைச்சி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கம்மா. இதோட வந்து தொகுக்கப்படாதது அன்குரூப்டு டேட்டாவில் உள்ள 4 ஃபார்முலா வச்ச சம்ஸ் பார்த்து முடிக்கிறோம். இனிமேல் பார்க்க போகிறது குரூப் டேட்டா சம்ஸ். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஓகேவாம்மா? இங்கே தம்ஸ் அப் போட்டிங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. சரி ஓகே. ஓகேக்கா. ஓகேம்மா. மற்ற 2 பேருக்கு ஓகேவா? உங்கள்ட்ட புக்கில் பார்த்துக்கிறீங்களா? ஓகேக்கா. சரிம்மா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஈஸி தான் இதில் உள்ள சம்ஸ் எல்லாம். சரியா? நீங்கள் எது எந்தெந்த மெத்தடில் போடுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்றதும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். அவங்க பர்டிகுலராக இந்த மெத்தடில் தான் போடணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னதான் சொல்லுவாங்க, திட்ட விளக்க முறை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் வேணாலும் போடலாம். மேக்ஸிமம் ஊக சராசரி முறை அஸ்யூம் மீன் மெத்தட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அதில் அதிகமாக ஸ்கொயர் பண்ணுறதும் இருக்காது. பெரிய பெரிய நம்பராக ஸ்கொயர் பண்ணுறதுக்கும் வேலை இருக்காது. ஈஸியாக சின்ன நம்பராக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நம்மளா அஸ்யூம் பண்ணி தான் எக்ஸ் எடுக்க போகிறோம். பெரிய வேல்யூ மற்றதை விட அது கொஞ்சம் ஈஸி. அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். சரி ஓகே. இது ரிலேட்டடான சம்ஸ் உங்களுக்கு இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது எதுவும் வேண்டாம். நம்ம மற்ற சம்ஸ் நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். பாக்ஸ் வச்ச சம்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்துட்டு அதில் உள்ள சம்ஸ் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்றது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க்கு. ஜாமெண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரி எந்த ஜாமெண்ட்ரினா முக்கோணம் வரைதல் இருக்கும்ல, 7/4 5/3 அந்த மாதிரி இருக்கும்ல. எக்ஸாம்பிள்ல ஒரு சம் இருக்கும்ல, அதை எடுங்க. லெஸ் தென் கிரேட்டர் தானாக்கா? லெஸ் தென் கிரேட்டர் தென்ல ஃபர்ஸ்ட் சம் எங்க இருக்கு பாருங்க. எத்தனாவது எக்ஸாம்பிள் எத்தனைன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் 4.10. 4.10க்கா? 4.10 அந்த சம்மு. அடுத்து வந்து கிராஃப்ல வந்து 3.17 18 பாருங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. 3.47 அக்கா? இருங்க பாக்குறேன். 3.15 47 அக்கா? 47 இல்லம்மா, கிராஃப் கேக்குறேன். உங்களுக்கு 47லயா இருக்கு? 3.15ல இல்ல? நீங்க ஒரு மெத்தட் தான் பாப்பீங்களா? எக்ஸாம்பிள்க்கா? எக்ஸாம்பிளா? ஓகே, எக்ஸாம்பிள் வந்து 47 கரெக்ட். எக்ஸாம்பிள் 3.47 அப்படியே நம்ம குரூப்ல போட்டுடலாமா? சொல்லுங்க. எக்ஸாம்பிள் 3.47 எக்ஸாம்பிள். ஜாமெட்ரிக்கு எதுமா? 4.10. அடுத்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க்கு. அடுத்து 5 மார்க்கும் 2 மார்க்கும் சொல்றேன். இத்தனை எங்கக்கா நாங்க எழுத போறோம்னு நினைக்காதீங்க. டெய்லியும் ½ hour ஸ்பெண்ட் பண்ணா போதும் இதுக்கு. கிராஃப் ஜாமெட்ரிக்கு 10 minutes எடுத்துக்கோங்க.
1 மார்க்கெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பார்த்து புக்ல பார்த்து நீங்க ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லன்னா லிங்க் வேணும்னா கூட சென்ட் பண்றேன். இல்லன்னா வேற யாராவது கேட்க சொல்லி எழுதலாம். நான் அதுக்கு தான் ஏற்கனவே உங்கள எல்லாருமே கொஸ்டின் எழுதி வைக்க சொல்லியிருந்தேன். என்னம்மா? கொஸ்டின் தான் எழுதி வைக்க சொல்லிருக்கீங்களே அது இருக்கா? அது இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத வச்சு ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் முடிச்சிருங்க. எக்ஸாம்பிள் 1.3மா. 1.3 1.3யும் 1.2ம் வச்சுக்கோங்க. 5 மார்க் 1 2 மார்க் 1. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 1.2 1.3யும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. இத மட்டும் நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திச்சு எல்லாருமே முடிச்சு அனுப்புங்க. இதே மாதிரி டெய்லி கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். அப்புறம் உங்களுக்கே பழகிரும். நீங்களே டெய்லி டெஸ்ட் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேக்கா. சரிம்மா. தேங்க் யூ. பாய். குட் நைட். லீவ் போடாம இனிமே டெய்லியும் கிளாஸ் வந்துருங்க. பாய்க்கா. குட் நைட்க்கா. பை பை. தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. குட் நைட்க்கா.